ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒன் டைம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் கோல்டு ரேட்டுக்கு. அன்றைக்கி வந்து நம்ம அமௌண்ட் வந்து வர வச்சுக்கிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த ஒன் டைம் ஸ்கீம் டெபாசிட். மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து இப்போ தான் வந்துருச்சு. நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப் பற்றி நான் சொல்லிடுறேன். இதை பற்றி ஆல்ரெடி தனித்தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவே இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிஆர்டி பார்க்குறோம். ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ மினிமம் பார்த்தீங்கன்னா 50,000 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டுமே சொல்லலை. நீங்கள் வந்து 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதில் ஒன்று ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6,300 சம்திங் அந்த ரேட் இருக்குது, இல்லை 6,400 இருக்குதுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்கன்னா ஃபைனலாக 11th மந்த் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டியிருக்கிறீங்களோ அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுதான் வந்து அக்யூமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வேஸ்டேஜ் மட்டும் தான் ஃப்ரீ பண்ணி தராங்க. இதனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் நல்லா இருக்குதுன்னு நினச்சி போட்டிங்கன்னா எந்த ஒரு ட்ராபேக்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க. ஏறும் போது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி கோல்டு கிராம் வச்சா தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து 11th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ரேட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் யோசிச்சு போடுங்க ஜிஆர்டி போடுறதா இருந்தால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஸ்கீம் பார்த்திங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஏ மினிமம் பார்த்திங்கன்னா லலிதாவில் வந்து ருபீஸ் வந்து 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அன்றைக்கி என்ன கோல்டு கிராம் விற்குதோ அதை வந்து ஒரு பாண்டு மாதிரி உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் கட்டலாம். கட்டிட்டு அதுக்கு ஒரு பாண்ட் மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அது 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரீ வேஸ்டேஜ் எந்த ஒரு ஐட்டம் எடுத்தாலும் 100% வந்து ஃப்ரீ வேஸ்டேஜில் தராங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு 5 மந்த்ஸில் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10% இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா விஏயில் அதில் வந்து ஒரு 5% பிஏ வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இது வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஸ்கீமு. இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லலிதா ஜுவல்லரி அன்றைக்கி கோல்டு கிராமுக்கே நம்ம வர வைக்க தராங்க. அது இல்லாமல் வந்து 10,000 ருபீஸ்ன்றது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து ஸ்கீம் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பீமாவில் பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி கோல்டுக்கு வந்து அவங்க அப்படியே வந்து வர வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு 11 மந்த்து ஸ்கீம். இது 100% விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை கோல்டை டெபாசிட் பண்ணி அன்றைக்கி ரேட்டுக்கு வர வச்சு தந்துடுவாங்க. அது இல்லாமல் வந்து 3 மந்த்ஸ்லேருந்தே நம்ம பெனிஃபிட் அடையலாம். 3 மந்த்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 30% செய்கூலி சேதாரம் இல்லை. 4 மந்த்ஸ்னால் 40% அது மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. பீமாலையும் பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 22 கேரட் 916 ஹால்மார்க் நகையாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே வந்து அவங்க வர வச்சுக்கிட்டு தராங்க. பீமாவில் வந்து பழசுக்கு புதுசு அந்த ஸ்கீம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ஏசி ஜுவல்லர்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்ஐசிலே பார்த்தாலும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 10,000 வந்து நிறைய கடையில் வந்து சொல்கிறாங்க. 10,000 பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து அக்யூமெண்ட் தராங்க. இதே வந்து நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 2 lakhs ஹையர் அமௌண்ட் கட்டுறீங்க 2 lakhsனால் வந்து அவங்க வந்து கோல்டு ரேட்டுக்கு வந்து ஒரு சாய்ஸ் தராங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே இன்றைக்கி வந்து 6,400 இருக்குது இன்றைக்கி கட்டுறீங்க. சப்போஸ் வந்து எப்போனா ட்ராபேக் ஆகுது 6,100 வந்துடுது, இல்லைனா வந்து 5,000க்கு கீழே வந்துடுதுன்னா நீங்கள் போயிட்டு அகெயின் அமௌண்ட் லோவாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து 5,100 இல்லை 6,100 எந்த ரேட்டு உங்களுக்கு குறையுதுன்னு நினைக்கிறோம் எனக்கு இந்த ரேட்டுக்கு வந்து பாண்டு வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பாண்டை வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. அகெயின் வந்து புது ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து கிராமும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போத்தி சொர்ணமஹாலில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 25,000லேருந்து நீங்கள் பே பண்ணலாம்.
ரூ. 2,00,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 25,000லேருந்து மேக்ஸிமம் 2,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பழசுக்கு புதுசுன்ற மாதிரி பழைய கோல்டை கொடுத்து கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கீமில் ஆட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டுக்கோ அது மாதிரி வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 20% வரைக்கும் நோ விஏ தராங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். நோ விஏ தரதுனால வந்து 20% வரைக்கும் இந்த ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்கும். போத்தீஸ் சொர்ணமங்கலம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட் தான். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பீரியட் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து எதனா ஒரு ஐட்டம் பார்க்குறீங்க, இதை வந்து நான் வந்து ஒரு வருஷத்தில் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கட்டிடணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் அந்த மாதிரி இருக்குது, 60 டேஸ் 90 டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. 15 டேஸ்னால் 5% மாதிரி நம்ம அமௌண்ட்டை வந்து ப்ரீபேமெண்ட் மாதிரி கொடுத்துடணும். 60 டேஸில் வந்து 10% கொடுத்துடணும். 90 டேஸ் வந்து 20% கொடுத்துடணும். மலபாரில் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பிளான் தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். இதுதான் வந்து மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து சொர்ணதரா ஷைனுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து பழசுக்கு புதுசு அந்த மாதிரி வந்து ஓல்டு கோல்டு தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 2.5 சவரன் இருக்கணும். 2.5 சவரன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் மாதிரி சொல்கிறாங்க. 2.5 சவரன் மினிமம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே தரதில்லை. அது இல்லாமல் வந்து இவங்க ஃபுல் வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. 100% வந்து விஏ வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலையும் வந்து பழைய கோல்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. ஓல்டு கோல்டு நம்மக்கிட்ட எதுனா அறுந்துருச்சு உடஞ்சிருச்சு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ரீகுமரன் வந்து ஒரு பெஸ்ட்டு தான் சொல்வேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சேவிங்ஸை. இது வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே சொல்லல. இது ஒரு ஓல்டு கோல்டு ஸ்கீம் தான். இது வந்து அமௌண்ட் பேஸஸ் கிடையாது, ஓல்டு கோல்டு ஸ்கீம் தான். 330 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 330 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 75% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தங்கமயிலில் போடுறதா இருந்தால் போடுங்க. ஆனால் வந்து 75% தான் விஏ வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. அதையும் ஒரு தடவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து போடுங்க. தென் பார்த்தீங்கன்னா மங்கள் திருச்சி, அதில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன ஸ்கீம் பார்க்கலாம். தங்க மகள் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீம் பேர். இதுலேயும் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 10,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்கள் சேவிங்ஸை. இது ஒரு 11 மந்த்து ஸ்கீம் தான். அது இல்லாமல் நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி, இது எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட இல்லை. எல்லாமே ஃப்ரீ. ஜிஎஸ்டியும் ஃப்ரீ சொல்கிறாங்க. மங்களில் அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கோல்டு பாண்ட் வந்து இஷ்யூஸ் பண்ணிடுவாங்க. ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்றதுனால மங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எந்த கடையிலும் கொடுக்காம ஜிஎஸ்டி வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. தென் பார்த்திங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை, இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இவங்க கடையிலையும் வந்து மினிமம் வந்து 25,000 வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா நோ வேஸ்டேஜ் அது வந்து நோ ஜிஎஸ்டி அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. இது வந்து செங்கல்பட்டில் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை வேறு எந்த ஒரு இடத்துலையும் பிரான்ச்சஸ் கிடையாது, செங்கல்பட்டில் மட்டும் தான் இருக்குது. அவங்கக்கிட்டேயும் வந்து அமௌண்ட்டை பே பண்ணி அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. கிராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஃபிக்ஸட் ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் இந்த கடையில் போடுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி. ஸ்டாஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஷாப் சொல்லியிருப்பேன். இந்த 10 ஷாப்பில் வந்து ஏன் நான் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு ரேட் வந்து ரொம்ப பீக்காக போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா செலவாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து அப்படியே வந்து வர வச்சுட்டே வராங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய கடையில் வந்து கோல்டு காயினும் தராங்க. கோல்டு காயின் தரதா இருந்தால் அது மாதிரியும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணி கோல்டு காயின் வாங்கி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பர்பஸ்க்கு தான் நான் வாங்குகிறேன். இது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஜுவல்ஸ் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சா அது மாதிரி கூட நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ஷாப் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் வேறு எந்தெந்த ஷாப் சொல்லுங்கள். அது இல்லாமல் நிறைய இடத்துல நான் விசாரிச்சுட்டு வந்து கல்யாணில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜாய் ஆல்காஸில் பண்ணுறாங்க. யாருன்னா ஆல்ரெடி போட்டுருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.